எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா வாணி அல்லது முரளி. நான் நிறைய இடத்துல இந்த டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அதை பற்றி ஒரு வீடியோ போடலை. பரமாத்மா சாந்தி தாமத்தில் இருந்து இந்த பூமியில் வந்து முதல்ல 36 1936 ஸ்ரீ லேக்ராஜ்ன்ற ஒரு பெரியவருடைய சரீரத்தில் அவரோட புருவத்தின் மத்தியில் உட்கார்ந்து இந்த கிளாஸஸ் எடுத்த ராஜயோகத்தை சொல்லி கொடுத்தார் இல்லையா, அதுதான் நம்ம டெக்ஸ்டாக படிக்கிறோம். அதுக்கு பேர் தான் வாணி அல்லது முரளி. வாணின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சவுண்டுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்ம வீடு சாந்தி தாமத்தை என்ன சொல்கிறோம், நிர்வாண தாமம்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னன்னா ஆத்மா தனியாக இருக்குதுன்னு அர்த்தம், இங்கே சரீரத்தோடு இருக்குதுன்னு அர்த்தம். மகாவீரர் நம்ம வீடை என்ன சொல்கிறாருன்னா நிர்வாணி அப்படின்னு சொல்கிறார். அதாவது வாணினா சவுண்டு, நிர்வாணினா சவுண்டே இல்லாத வீடு நம்ம வீடு. ஏன்னா அங்கே ஆத்மாவாக தான் இருக்கும், அங்கே பேச முடியாது அப்படின்னு சொல்கிறார். இங்கே கூட பாருங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆகாஷவாணி அப்படின்னு சொல்கிறோம். ஆல் இண்டியா ரேடியோ அப்படி தான் சொல்கிறோம். ஆகாஷவாணினா ஆகாசம்னா இது க்ளவுடு இல்லாட்டி வானம், அதில் வரக்கூடிய சவுண்டு ஆல் இண்டியா ரேடியோன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த வாணிக்கு அர்த்தம் சொல்கிறேன். இப்போ பக்தியில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதிக்கு வேற ஒரு பேர் ஆனால் வாணின்னு சொல்கிறோம். கிருஷ்ணனுக்கு ஒரு பேர் சொல்கிறோம், முரளிதரன் சொல்கிறோம். இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது, அதுதான் சொல்கிறேன். ஏன் கிருஷ்ணனுக்கு முரளிதரன் சொல்கிறான்னா, பரமாத்மா இந்த லேக்ராஜ் அவரோட உடம்புல வந்து தான் இதை எடுத்தார். இந்த கிளாஸை முரளி வாசித்தார், அதாவது இந்த விஷயங்களை சொன்னார். ஸோ இந்த லேக்ராஜ் யாருக்குமே தெரியாது, இந்த பெரியவர் யாருக்குமே தெரியாது. அவருக்கு தான் பரமாத்மா பிரம்மான்னு பேர் வச்சார். இவர் தான் சத்தியுகத்தில் கிருஷ்ணனாக பிறக்கிறார். ஓகே, கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசித்தார், முரளி வாசித்தார்னு சொல்கிறார். ஆக்சுவலாக அர்த்தம் இப்போ நடக்கிறது தான். பரமாத்மா இவர் உடம்புல வந்து சொன்னார் பார்த்தீங்களா, வாசித்தார் முரளி சொன்னாருன்னு சொல்கிறது தான். இது கிரெடிட்டெல்லாம் கிருஷ்ணனுக்கு அங்கே காமிச்சிட்டாங்க. கிருஷ்ணன் சத்தியுகத்தில் யாருக்கும் கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. முரளி அங்கேயும் ஒரு கோல்டு புல்லாங்குழல் வச்சுருப்பார், சந்தோஷத்துக்காக பாட்டு வாசிப்பாரே தவிர அதுக்கும் வாணி கிளாஸ் எடுக்கிறது சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி இந்த மம்மான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க தான் நம்ம சரஸ்வதின்னு சொல்கிறோம். அவங்க தான் பிற்காலத்தில் ராதையாக பிறக்கிறாங்க. சத்தியுகத்தில் பெருசாகும்போது கல்யாணம் ஆகும்போது லக்ஷ்மின்னு ஆகுறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு என்ன பெரிய டேலண்ட்னா, பரமாத்மா பிரம்மா உடம்புல தான் வராரு, கிளாஸ் எடுக்கிறாரு. முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எல்லாமே பண்ணுறாங்க. ரெக்கார்டிங், ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிடுறாங்க. வெர்பாட்டினா அடிச்சாங்க காப்பின்னு தமிழில் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வாணியில் பரமாத்மா சொன்னது டிட்டோ ஒரு வேர்டு விடாமல் அப்படியே தான் வாணி கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பேஜ் இருக்கும் A4 சைஸுக்கு. அதை தான் நம்ம படிக்கிறோம். இந்த மம்மா என்ன ஸ்பெஷலிஸ்ட்டுனா, ஒரு வாட்டி இதை கேட்டாங்கன்னா திருப்பி அதை பார்த்தே படிக்க தேவை, அப்படியே உள் கிரகிச்சு அவங்க அப்படியே கிளாஸ் எடுப்பாங்க. ஓகே, அதனால தான் அவங்கள நம்பர் 1ன்னு சொல்கிறோம். லக்ஷ்மி நாராயணன் சொல்கிறோம் இல்லையா, லக்ஷ்மின்னு முன்னாடி சொல்கிறதுக்கு காரணம் மம்மா ஃபஸ்ட்டாக பாஸ் ஆனதுனால. பிரம்மா 2வதாக தான் பாஸ் ஆகிறார், அதனால தான் லக்ஷ்மி நாராயணன் ஆகியிருக்காங்க. நாராயணன் லக்ஷ்மி கிடையாது. நம்ம லேடிஸ் ஃபஸ்ட்டு நினைக்கிறோம், அதெல்லாம் லாஜிக். இவங்க ஃபஸ்ட்டு பாஸ் ஆனாங்க, அப்படி ஆயிருக்காங்க. இப்போ புரிஞ்சுக்கங்க, 1936 இருந்து 1969 வரைக்கும் சாட்சாத் கடவுள் சிவன் இந்த லேக்ராஜ் என்ற பெரியவர் உடம்புல வந்து எடுத்த கிளாஸஸ்ஸு நம்ம 1936 1969 வரைக்கும். 1969 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தாதி குல்சார் அப்படின்றவங்க உடம்புல, தாதினா பாட்டின்னு அர்த்தம் ஹிந்தியில், அவங்க உடம்புல 2 பேருமே வராங்க. அதாவது அப்பா சாந்தி தாமத்துலேருந்து வராரு, சூட்சமதலத்தில் பிரம்மா, ஏன்னா இப்போ ஏஞ்சலாக இருக்கார் இல்லையா, அவரையும் கூட்டிக்கிட்டு வந்து குல்சார் தாதியோட பூர்வத்தின் மத்தியில் உட்காந்துக்கிறாங்க. பரமாத்மா கிளாஸ் எடுக்கிறாங்க. ஓகே, நம்ம என்ன சொல்கிறோம்னா பாப் தாதான்னு சொல்கிறோம். பாப்னா அப்பா, தாதானா மூத்த சகோதரர்னு அர்த்தம். 2 பேருமே வந்து உட்காந்துருக்காங்க. அப்பா தந்தையாகிய சிவன் அவரும் வராரு, தாதா மூத்த சகோதரர். ஏன்னா ட்ராமாவே இதுதான், அப்பா அப்பா தான், பாக்கி 800 கோடி பேரும் சகோதர சகோதரிகள் தான், ஆத்மாபடி சகோதரர்கள் தான். அப்போது பிரம்மா நமக்கு என்ன வேணும், மூத்த சகோதரர் தான். புரியுதுங்களா? இப்படி வந்து உட்காந்து இங்கே பிரம்மகுமாரி சென்டர்ஸில் எப்படி எடுக்கிறாங்கன்னா, மண்டே டு சாட்டர்டே எடுத்த கிளாஸஸ் எல்லாமே சாட்சாத் சிவன் பிரம்மா அவரோட சரீரத்தில் வந்த போது எடுத்த கிளாஸஸ் மண்டே டு சாட்டர்டே படிக்கிறாங்க. சண்டே படிக்கிற வாணி என்ன சொல்கிறோம்னா அவ்யக்த வாணின்னு சொல்கிறோம். அவ்யக்த வாணின்னா என்னென்னா, பிரம்மா சரீரம் விட்டுட்டு கர்மாதி தாகி என்னது
ஏஞ்சில் ஆகிருக்கார் இல்லையா, ஃபரிச ரூபத்தில் இருக்கார்ல, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய வாணி, அதாவது தாதி குல்சார் உடம்புல வந்து எடுக்கிற எல்லா வாணியும் பேர் அவ்வக்த வாணி. அப்படி தான் சென்டர்ஸில் கிளாஸு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு வாணியில் என்னென்னலாம் இருக்கும்? ஆக்சுவலாக பரமாத்மா வாணி எடுக்கிறது வந்து வராரு, எடுக்கிறாரு, போயிடுறாரு. நமக்கு வந்து வாணிக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது மதுபனில். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த 3 மாதத்துக்கான வாணியை எடுத்துடுறாரு. இதை புரிஞ்சுக்கணும். எப்படின்னா ஆரம்பத்தில் 36 வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு பகவான் டெய்லி வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கிளாஸ் எடுத்துருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட என்ன சொன்னால் 14 வருஷம் வனவாசம் மாதிரி இருந்தாங்க. அவங்க வெளியே வந்து இந்த மாதிரி சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணல, கிளாஸ் எடுக்கல, அதெல்லாம் பண்ணல. ஒவ்வொருத்தரும் தயாராகிட்டாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ராமாயணத்தில் 14 வருஷம் வனவாசம் போனாங்க, மகாபாரதத்தில் 13 வருஷம் வனவாசம் போனாங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது இதோடைய சம்பவம் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, தான் சரியானதுக்கு அப்புறம் தாங்க உலகத்தை மாற்ற முடியும். நானே இந்த கோர்ஸ் வந்து 7 வருஷமாக படித்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக, இன்றைக்கும் ஸ்டூடெண்ட்டு தான். எனக்கு தெரிஞ்சதை போட முடியும்னா நம்ம படிச்சிருக்கணும், இல்லாட்டி போட முடியாது. இந்த 14 வருஷம் அப்போது ஆல்மோஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் வந்து போயிருக்கிறாரு. அப்போ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இந்த 7 வருஷம் இருக்கல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் பாருங்களா. பரமாத்மா வரும்போது மாதத்துக்கு 2 வாட்டி வந்துட்டு இருந்தார். எவ்ரி 15 டேஸ் வந்துட்டு இருந்தார். வரும்போது அக்டோபர் போல் வருவார், ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வருவார். அதோட அந்த சீசன் முடிஞ்சிச்சு. 6 மாதம் தான் சீசனே. இதை பார்த்தீங்கன்னா தமிழ் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு சிவராத்திரி இருக்கும், வருஷத்துக்கு ஒரு மகா சிவராத்திரி இருக்கும். இதெல்லாம் பக்தியில் இப்படி தான் வந்திருக்கணும். ஏன்னா பரமாத்மா இந்த மாதிரி வந்ததுனால. இப்போ கடந்த 2 வருஷமாக பரமாத்மா இதே மாதிரி 6 மாதம் தான் வராரு, ஆனால் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வராரு. என்ன சொல்கிறேன்னா டியூரேஷன் குறைஞ்சினே வருது. ஏன்? எடுக்க வேண்டிய கோர்சஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஸ்கூலில் கூட பாருங்களேன், ஜூனில் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக. அப்போ கடன்னு போர்ஷன்ஸ் எடுத்துனே வராங்க. இந்த ஜனவரி பிப்ரவரி வரும்போது வெறும் ரிவிஷன் தான் பண்ணுறாங்க. ஏன்? எடுத்து முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி பரமாத்மா இப்போ பண்ணுறதெல்லாம் ரிவிஷன் தான். இப்போ கடைசியாக வர எல்லா மீட்லேயும் பரமாத்மா சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கு உங்கள் மேலே அதிகமான அன்பு இருக்குது, உங்களுக்கு என் மேலே அதிகமானது இருக்குது. இதுதான் இருக்குது அதிகமாக. ரொம்ப அபூர்வமாக தான் புதுசாக ஏதாவது பாயிண்ட் சொல்கிறார். ஆனால் டைம் ஆகிடுச்சுங்க, ரிவிஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். பரமாத்மா வரும்போது பேசுகிற பாஷை ஹிந்தி. உடனே இது எல்லோரும் கேட்பாங்க, அவர் ஏன் ஹிந்தியில் பேசுகிறார், உலகத்தில் எல்லோரும் பேசுகிற பாஷை இங்கிலீஷ் தானே. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்காங்க, 36 வரும்போது அன்னைக்கு உலகத்தில் அதிகமாக பேசப்பட்ட பாஷை இங்கிலீஷ் கூட கிடையாது. சைனீஸில் பேசக்கூடிய பாஷை பேர் மேண்ட்ரின். அதான் உலகத்தில் அதிகமாக பேசப்படுற பாஷை. அதுக்கப்புறம் உலகத்தில் அதிகமாக பேசுகிற பாஷை ஹிந்தி, 3வது ஸ்பானிஷு, 4வது இங்கிலீஷ். இது வந்து நான் சொல்கிறது 36 அந்த ஸ்டாண்டர்டில் அப்போ இருக்கிற டைமில். இன்றைக்கி நிலவரத்தில் உலகத்தில் அதிகமாக பேசப்படுற பாஷை ஹிந்தி தான். ஓகே, உலகத்தில் என்ன அதிகமாக பேசுகிறாங்கன்றது தேவையில்லைங்க. இல்லை, பகவானோட லாஜிக் இதுதான். 33 கோடி பேர் தான் சொர்க்கத்துக்கு வர போகிறாங்க. அப்போ 33 கோடியில் 90-95% மக்கள் பாரதத்தை சேர்ந்தவங்க தான் வரப்போகிறாங்க. அப்போ பாரதத்தில் அதிகமாக பேசப்படுற பாஷை ஹிந்தி தான். அதனால தான் ஹிந்தி வந்து இந்தியனோட நேஷ்னல் லாங்குவேஜ்னு வச்சுருக்கோம். சரிங்களா? அதனால் பரமாத்மா பேசுகிற பாஷை ஹிந்தி. இதே தான் நம்ம சத்தியுகம் போகும்போதும் பாஷையாக இருக்கும். ஆனால் நம்ம பேசுகிற மாதிரி ஹிந்தியாக இருக்காது, தூய்மையான ஹிந்தி இருக்கும். தூய்மையான ஹிந்தின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஹிந்தியில் வேறு எந்த கலப்படமும் இருக்காது. நம்ம செந்தமிழ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, என்ன அர்த்தம்னா தமிழில் இங்கிலீஷ் வராது, வேறு எந்த பாஷையும் கலக்காது, அதாவது செந்தமிழ்ன்றோம். அதேமாதிரி ஹிந்தியில் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹிந்தி நம்ம சத்தியுகத்தில் பேசுவோம். ஓகேங்களா? இப்போ பரமாத்மா வரும்போது இப்போ நான் சொல்கிறேன் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க. ஃபஸ்ட்டு மீட்டே ஃபாரினர்ஸ் தான். ஃபாரினர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், யூரோப்பில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும். அப்புறம் அங்கே யூரோப்பில் பொதுவாக இங்கிலீஷு, ஸ்பானிஷு இல்லையா, ஜெர்மன், இட்டாலியன் இந்த மாதிரி பல பாஷைகளை சேர்ந்தவங்க வராங்க. அப்போது பகவான் ஒரு ஆடிட்டரில் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, மேலே பாக்கெட்டாக ஒரு இடம் இருக்கும், அங்கே வந்து நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் உட்காந்துருப்பாங்க. பரமாத்மா ஒரு சென்டென்ஸ் பேசி முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து அதை கேட்டு அவங்களுக்கு ஹிந்தியும் தெரியும், அவங்க லாங்குவேஜும் தெரியும், அந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இங்கே கிளாஸ் உட்காந்து கேட்குறான் போது அந்த ஹாலில், டைமண்ட் ஹாலில் தான் பரமாத்மா வராரு. மவுண்ட் அபுவில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. அங்கே உட்காந்து இந்த இது கேட்குறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டினரி மொபைல் ஃபோனில் நீங்கள் எஃப்எம் வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்கலாம். என்னென்னா அவங்க பேசுகிறது அந்தந்த லாங்குவேஜில் இதாகி ப்ராட்காஸ்ட் பண்ணிடுறாங்க.
எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 101னா ஜெர்மனில் கிடைக்கும். நான் சொல்கிறது ஃப்ரீக்வன்சி. 102 பண்ணால் உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் கிடைக்கும். 103 வேறு ஏதாவது லாங்குவேஜ் கிடைக்கும். அப்போ அந்த ஹாலில் உட்காந்துருக்கிற வெவ்வேறு லாங்குவேஜ் இருக்கவங்களுக்கு புரிஞ்சிடும் பரமாத்மா என்ன சொல்கிறாங்க. அந்தளவுக்கு டெக்னாலஜி இன்றைக்கி இருக்குது. சரிங்களா? நமக்கு சொன்னேன் இல்லையா, அக்கௌண்ட்ஸ் இந்த வாணிக்கான டிபார்ட்மெண்ட் என்னன்னா அடுத்த 3 மாதத்துக்கான வாணி ரெடி பண்ணி நமக்கு முன்னாடியே அனுப்பிச்சிடுவாங்க. ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வாரத்துக்கு ஒரு சென்டருக்கும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழ் தான் புரியுன்றதுனால தமிழில் இது டிரான்ஸ்லேட் ஆகி தமிழில் அந்த வாணி வரும். அதேமாதிரி கேரளாவில் மலையாளத்தில் போகும், ஆந்திராவில் கன்னடா, தெலுங்கில் போகும், கர்நாடகாவில் கன்னடத்தில் போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாஷையிலையும் வாணி போயிடும். இன்றைக்கி படிக்கிற வாணி உலகத்தில் எல்லா இடத்துலையும் படிக்கிறது ஒன்று தான், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவங்கவுங்க லாங்குவேஜில் வரும். ஹிந்தியில் படித்தா உத்தமம், ஏன்னா வெர்பாட்டிம் வேர்ட் பை வேர்டு சேமாக இருக்கும். தமிழில் பண்ணும்போது அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில டைம் கொஞ்சம் டீவியேஷன் வரலாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுல. முடிஞ்சால் ஹிந்தி கற்றுக்கங்க, புரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? ஒரு வாணியை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, பகவான் சொல்கிறது சொல்லிட்டு போய்டுறாரு, ஆனால் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் அப்படின்னு கொடுக்குறாங்க. இன்றைக்கி என்ன சப்ஜெக்டில் பேசியிருக்காருன்றது டைட்டில். ரெண்டாவது கேள்வி பதிலாக இருக்கும். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருப்பா ஒரு பதில். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வாணியில் என்ன கேள்வி என்ன பதில்னா, யார் இந்த கல்பத்தில் கஷ்டமே பட வேண்டாம், எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியும், இது கேள்வி. பதில் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இது நாடகம்னு புரிஞ்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இது ஏற்கனவே ஸ்கிரிப்டடு, அதுவே திரும்ப திரும்ப நடக்குதுன்ற இது புத்திக்கு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு எப்போவுமே டென்ஷன் இருக்காது. இது நேற்று கேள்வி பதில். அதுக்கப்புறம் அந்த வாணியோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இந்த வாணின்றது ஒரு 4 பேஜ் இருக்குங்க. பரமாத்மா சொல்கிறது வரார் இல்லையா, ஒரு என்றைக்கு வராரோ ஒரு 7:30 மணி போல் வருவார், கிட்டத்தட்ட 8:30 வரைக்கும் இருப்பார். அதுக்குள்ளே பேசுகிற விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 பேஜுக்கு வரும், A4 சைஸ்க்கு. அதை படிக்கிறோம். அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் பகவான் சொல்கிறது வந்து தாரணை. தாரணைன்றது என்னென்னா, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன, எவ்வளோ படிக்கிறோம் அது எப்படி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. 2 பாயிண்ட்டாவது நீங்கள் தாரணை பண்ணணுன்றதுக்காக தாரணைன்னு 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வரதானம், இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்ன்றது வரதானம். கடைசி ஸ்லோகன். பரமாத்மா இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்கிறது இல்லைங்க, தாரணை இது, ஸ்லோகன் இது, வரதானம் இதுன்னு சொல்கிறது இல்லை. நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, வாணிக்கான டிபார்ட்மெண்ட், இவங்க அதை அப்படி பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் இவ்வளோ A4 4 பேஜ் படித்தோமே, அதில் 2 விஷயமாவது புரிஞ்சிச்சா, 2 விஷயமா தலையில் ஏற்றிக்கணும், நம்ம மனசில் கொண்டு வந்துட்டோமா, ப்ராக்டிஸ் பண்ணுறோமான்னு கொண்டு வரதுக்காக இப்படி பண்ணுறாங்க. சரியா? இப்போ நான் போட்டுட்ருக்க எல்லா வீடியோவே ராஜயோகம்னா என்ன அப்படின்றது தான். யார் ஒருத்தர் 7 days கோர்ஸ் முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வாணி படிக்கணும், அப்போ தான் புரியும். புரியுதுங்களா? இங்கே 2 விஷயம் சொல்லிடுறேன். ஒருத்தர் வேற ஒரு பிரதர் இருக்கார் நம்மளதில், BK சரவணகுமார்னு. அவர் ஒரு முழு வாணியையே ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடுறார். ஸோ இந்த 7 days கோர்ஸ் ஃபுல்லாக கேட்டவங்க அவங்க இது கேட்டால் புரியும். ஓகே, இல்லை சார் நான் வீடியோவாக பார்க்கல சார், நானே படிச்சுக்கிறேன்னா BK லூஹார் அப்படின்ற அவர் ஒரு வெப்சைட் வழியாக நாங்கள் போடுறார். அதில் என்ன பியூட்டினா, நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் வாணி கிடைக்கும். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஜெர்மன், டச்சு, ஊரில் இருக்கிற எல்லா பாஷை எல்லா பாஷையிலும் கிடைக்குது வாணி. அது டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான், படிக்க வேண்டியதான். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், முதல்ல 7 days கோர்ஸ் முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் கேட்கணும், அப்போ தான் அர்த்தம் இருக்குது. ரெண்டாவது, எனக்கு தமிழ் தெரியும் நானே படித்து புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறது புத்தால்தனம் கிடையாது. ஏன்னா இந்த 7 days கோர்ஸ்ன்றது 12th standard மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாணியில் வர சப்ஜெக்ட் வந்து காலேஜ் சப்ஜெக்ட் மாதிரி. அப்போது நீங்கள் இப்போ தான் 4th standard 5th standard வச்சுக்கோங்க, டேரெக்டாக காலேஜ் சப்ஜெக்ட் படித்தா புரியாது. அதனால் நீங்களே வாணி எடுத்தால் புரியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நல்லா சொல்கிறேன் பாருங்களேன். வாணியில், அதாவது பரமாத்மா பிரம்மா உடம்புல வரும்போது, வாணி வரும்போது 2 இடத்துல பாபா இப்படி சொன்னார்னு வரும். அது பியூட்டி என்னென்னா, யார் சொன்னா, சிவன் சொன்னாரா, பிரம்மா சொன்னார். பிரம்மா வந்து பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின்படி அவரும் தந்தை தான். ஸோ இங்கே பாபானா பிரம்மாவையும் குறிக்கும். ஸோ இந்த பிரம்மா சொன்னாரா, இது சிவன் சொன்னாரான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வாணி ரொம்ப நாள் படிச்சிருந்தா தான் புரியும். அதனால தான் ஏற்கனவே படித்தவர் சொன்னால் நல்லது. புரிஞ்சுங்களா? இது கொஞ்சம் சூட்சமாக புரிஞ்சுக்கணும். ஈஸியாக புரிஞ்சுக்கிற டெக்னிக் சொல்கிறேன். எப்போவுமே ஆத்மாவை பற்றியே பேசுகிறவர் வந்து சிவன் தான். நம்ம உடலை பற்றி, நம்ம வாழ்க்கையில் இருக்க எக்ஸாம்பிள்ஸை பற்றி பேசுகிறது பிரம்மா தான். இது ஒரு ஐடியா. நீங்கள் நிறைய வாணி படிக்க பாபா சொன்னார்னு சொன்னால் யார் சொன்னார்னு கிளியராக புரிஞ்சுக்கலாம். இந்த தாத்தா சொன்னாரா, தாத்தான்னு நான் சொல்கிறது வந்து லேக்ராஜ் என்ற பெரியவர் சொன்னாரா, இல்லை சாட்சாத் சிவன் சொன்னாரான்னு புரிஞ்சுக்கலாம்.
அதனால் நீங்கள் அந்த பிகே சரவணகுமார் பிரதர் வந்து ரியலாகவே பாராட்டணும். ஏன்னா நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறதே எனக்கு 3 ஹவர் ஆகுது. இப்போ பரவாயில்ல, நான் லேட்டஸ்ட்டு இது வாங்கிட்டேன், மோடம் வாங்கிட்டேன், ஒரு 1/2 ஹவரில் நான் போட முடியுது. பாருங்கள், அவர் போடுற வீடியோ எப்படி பார்த்தாலும் ஒரு 1.25 மணி நேரம் இருக்கும். எவ்வளோ அவர் ரொம்ப நாளாக போட்டுட்ருக்காரு. ரொம்ப இது பெரிய சேவை தான் அது. அப்படி பார்த்து கூட இன்றைக்கி என்ன பரமாத்மா சொன்னார்னு கேட்டுக்கலாம். நிறைய பேர் எனக்கு இப்போ ஃபோன் பண்ணி நான் வந்து பகவானை கனெக்ட் பண்ணி நான் என்னோட டவுட் அது கேட்குறேன், இதை கேட்குறேன், ஆனால் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வர மாட்டேங்குது. எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸாகவும் வரும், இல்லை வாணியில் பதில் வரும். அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வாணியை எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் கிளாஸ்க்கு போய் படிக்கிறது நல்லது, உத்தமம். அங்கே இருக்கிற சிஸ்டர் சொல்லி படித்து கேட்குறது தான் உத்தமம். முடியாதவங்க என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி பிகே சரவணகுமார் போடுற அந்த வீடியோவில் கூட அவர் படிச்சிருக்கேன், ஏன்னா அவர் சிஸ்டம்லேயே இருக்கிறாரு, அவருக்கு அது அர்த்தம் தெரியும், கிளியராக புரிய வைப்பார். நீங்கள் அப்படி கேட்டுக்கலாம். இது ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா உங்களுக்கே படித்து புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி வந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்களே இந்த லவ்ஹார் அவரோட வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு பரிச்சயமோ அதிலேருந்து படித்து கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.